முதலே சொல்லியிருந்தேன் 4 நாளுக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவமே நடந்துச்சு. என்னோட நிறைய பேர் வந்து என்கிட்ட உங்களோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நான் வந்து பெருசா சொன்னதில்லை, ஏன்னா எனக்கு வந்து தச்சுட் பெருசா எதுவும் நடந்தது கிடையாது. எனக்கு நடக்கவும் வேணாம், ஏன்னா எனக்கு பயம். நான் வந்து கதை சொல்றதோட நிப்பாட்டிப்பேன், ஓகேவா? ஆனா 4 நாளுக்கு முன்னாடி என்ன தெரியுமா நடந்துச்சு? ஓ மை காட். ஓகே, உங்ககிட்ட நான் அப்படி தெளிவா சொல்றேன். ஆக்சுவலி கதை முடிஞ்சிருச்சு, முதல்ல கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். இது வந்து என்னோட கதை, என்னோட வாழ்க்கை கதை, ஓகேவா? ஸோ என்ன நடந்துச்சுன்னா, நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்திருந்தோம் சிறும்பான்ல. என்ன அப்பார்ட்மெண்ட் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் வீடியோ போடுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தயவுசெய்து காமெண்ட் பண்ணாதீங்க, ஏன்னா மேபி சில பேர் அந்த அப்பார்ட்மெண்ட்ல தங்கலாம், ஓகேவா? தங்கி இருக்கலாம், ஓகே? ஸோ அப்பார்ட்மெண்ட் எடுத்தோம் வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு. நானும் பவியும் விடிய காலையில 4:30 மணிக்கு பால்கனில ஷூட் நடக்குது, ஓகே? பால்கனில தான் வீடியோ ஷூட் எடுக்கிறோம். ஸோ விடிய காலையில 4:30 மணிக்கு பால்கனில நான் நிக்கிறேன். என்ன சீன்னா, நான் போன் பேசுற மாதிரி சீன், ஓகேவா? ஸோ நான் போன் பேசுற மாதிரி பவி வந்து முதல் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். எனக்கு அந்த டைம்ல சரியான டயர்ட், ஏன்னா 4:30 மணி, எனக்கு 12 மணிக்கு தூக்கம் வந்துடும். 4:30 மணி வரைக்கும் நான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன், ஓகே? ஸோ எனக்கு மேமா சரியான டயர்ட். போன் பேசுற மாதிரி வீடியோ எடுத்தாச்சு, ஓகே? ஃபர்ஸ்ட் வந்து அந்த பால்கனி கிட்ட போகும்போதே இந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சு. எங்க இந்த சத்தம் கேட்டுச்சுன்னா, நான் இருக்கிற, ஓகே, இந்த வீடியோ நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் வந்து என்னோட வீட்டுல இருக்கேன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட் ரெண்ட் எடுத்த வீட்டுல இருக்கேன்னா, முன்னுக்கே வந்து இன்னொரு பிளாக் இருக்கு, ரைட்டா? நான் வந்து பிளாக் பில இருந்தேன், முன்னுக்கு பிளாக் ஏ. ஸோ பிளாக் பி, முன்னுக்கு பிளாக் ஏ. ஸோ அந்த பிளாக் ஏ கிட்ட இந்த சத்தம் கேட்டுச்சு. ஆனா எங்க சத்தம் கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா நான் வந்து டீட்டெயிலா எங்க சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்க்க கிடையாது, ஓகே? ஆனா நான் பயப்படல. பவி என்கிட்ட கேட்டான், சத்தம் கேக்குது அப்படின்னா. அப்ப நான் சொன்னேன், யாராவது இருப்பாங்க, ஏன்னா விடிய காலைல 4:30 மணினா நார்மலா வந்து சில பேர் வேலைக்கு கிளம்புவாங்க, அந்த மாதிரி. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு 4-5 வாட்டி அந்த சத்தம் கேட்டுச்சு. ஆனா அது வந்து இரும்பு சத்தம், ஓகேவா? இரும்பு, இப்படி பள்ளி சத்தம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சத்தம் கேட்டோன்னா நான் வந்து சொன்னேன், மேபி யாரும் வேலை கிளம்புறாங்க, யாராவது இருப்பாங்க, கண்டுக்காத, விரும்பி வீடியோ எடு அப்படின்னு. ஏன்னா எனக்கு சரி தூக்கம், வீடியோ எடுத்துட்டு நான் தூங்கணும், அந்த மாதிரி. ஸோ அவனும் வந்து வீடியோ எடுத்துட்டான், ஓகே? வீடியோ எடுத்துட்டான். சரி, அந்த ஷார்ட், அதை எடுத்த வீடியோ வந்து அந்த ஷார்ட்டை பார்க்கலான்னு சொல்லி ப்ளே பண்ணலான்னு நினைக்கும் போது என்ன நடந்துச்சுன்னா, எங்க அம்மா மேல சத்தியமா நான் சொல்றேன், நான் கும்பிடுற கடவுள் மேல சத்தியமா நான் சொல்றேன், என் வாழ்க்கையில வாட்டி நான் வந்து இத்தனை நாள் கதை சொல்லியிருக்கேன், அழுவுற சத்தம் கேக்குது, அழுவுற சத்தம் கேக்குது அப்படின்னு வீடியோல எத்தனை வீடியோல சொல்லியிருக்கேன். ஆனா என் வாழ்க்கையில வாட்டி நான் உண்மையாலே அழுவுற சத்தத்தை கேட்டேன். நான் அந்த அழுவுற சத்தம் நான் அப்படியே டிஸ்கிரைப் பண்றேன். அது வந்து ரொம்ப மெதுவா கேட்டுச்சு. உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் தானே, அந்த அழுவுற சத்தமா இருக்கட்டும், இல்லைன்னா எனக்கு ரொம்ப சிலுக்குது. ஆனா நான் சொல்றேன், அழுவுற சத்தம் வேகமா கேட்டுச்சுன்னா அது வந்து தூரமா இருக்கு, ரொம்ப மெதுவா கேட்டுச்சுன்னா அது வந்து கிட்ட இருக்கு. ஸோ எனக்கு அந்த டைம் வந்து மெதுவா கேட்டுச்சு, ஓகே? அண்ட் இருங்க, நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். அந்த அழுவுற சத்தம் வந்து ரொம்ப கவலையில் அழுவுற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம படத்துல வீடியோல எல்லாம் பாக்குறோம்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து என்ன டவுட் பட்டேன்னா, மேபி யாரும் வந்து நம்மள பயமுறுத்துறாங்கன்ட்டு. இன்னொன்னு நான் யோசிச்சேன், பிளாக் ஏ வந்து தூரம், பிளாக் பிக்கும் பிளாக் ஏக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து தூரம். ஸோ அங்க அப்படியே அவங்க போன்ல தட்டினாலும் இங்க கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா அது தூரம், புரியுதா? ஸோ எனக்கு வந்து ஓகே, இது யாரும் வந்து நம்மள பயமுறுத்த கிடையாது, இது உண்மையிலேயே வந்து அதோட சத்தம் தான், ஓகே? நான் வாட்டி என் வாழ்க்கையில கேட்கிறேன். ஸோ அதை கேட்டோன்னே நான் வந்து நேரம் கீழே தான் பார்த்தேன், ஏன்னா எனக்கு வந்து அதை பார்த்துடக்கூடாது, ஓகே? அது அப்படியே இருக்குதோ இல்லையோ, ஆனா அதை நான் பார்த்துடக்கூடாது, அதனால நான் நேரம் கீழே பார்த்துட்டேன். பவிக்கு எனக்கு வழங்கினது அதே தான் பவிக்கும் வழங்கியிருக்கேன். பட்டு நான் அவன் வந்து என்னைய விட்டுட்டு உள்ளுக்கு போயிட்டான். விளக்குனுக்கு அது திறந்து போதும் வீடியோ எடுத்தது போதும்னு உள்ளுக்கு போயிட்டான் தெரியுமா? எனக்கு ஏன்டா நீ விட்டுட்டு போற அப்படின்னு. அப்போதான் நான் பார்த்தேன், அவனுக்கு இந்த மாதிரி அவனுக்கு வந்து பயம், என்னோட என்ன பயப்படும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது வேலையை கட்டுனுச்சுன்னா என்னை விட்டுட்டு போயிடுவான்னு எனக்கு அப்பதான் தெரிஞ்சிச்சு, ஓகே? ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து நாய் துரத்துனுச்சு, நாய் துரத்தும் போதும் எனக்கு கையை பிடிக்கல, விட்டுட்டு போயிட்டான். இந்த வாட்டி வந்து அவன் தான் முதல் எஸ்கேப் ஆகிறான், ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சிருச்சு அவனை வந்து நம்ப முடியாது, நாய் பேய் விஷயத்துல எல்லாம் நம்ப முடியாது அப்படின்ட்டு. ஸோ அவன் பட்டு உள்ளுக்கு போயிட்டான். நீ இருடா, நானும் வரேன்டா, நானும் உள்ளுக்கு போயிட்டேன். பால்கனிக்கு அது சாத்து, ஆனா லாக் பண்ணல. நான் பண்ண தப்பு. வெயிட், கதை முடியல, ஓகேவா? சோ உள்ளுக்கு போயிட்டான். அவனை பார்த்தேன், அவன் வந்து வீடியோ பயத்தை காட்டக்கூடாது, வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க போன்ல, ஓகேவா? எடுத்த வீடியோ நல்லா வரல, ஸோ மறுபடியும் ரீஷூட் பண்ணோம், ஓகே? நான் வந்து சொன்னேன் அவன்கிட்ட, வா திரும்பி போய் எடுப்போம். வேணாம், இத்தனை மணிக்கு வெளியில போக வேண்டாம். நான் சொன்னேன், கண்டுக்காத, ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பயந்த மாதிரி காட்டக்கூடாது, ஓகேவா? விடிய காலையில 4:30 மணி, ஓகே? ஸோ
சோ நான் சொன்னேன் பரவாயில்லவா, ஏன்னா நான் வந்து என்னோட தைரியமா தான் இருக்கேன் ஓகேவா. ஆனா அவன் பயப்படுறத பார்த்து நான் எனக்கும் கொஞ்சம் லைட்டா நடந்துதான் காலுலாம் ஓகே. சோ நான் சொன்னேன் பரவாயில்லவா எடுப்போம், இல்ல வேணாம் திருமணிக்கெல்லாம் வெளியே போக வேண்டாம் அப்படின்னா முதல் எடுக்கும் போது நல்லா இருந்துச்சு ஓகேவா. சோ அந்த மாதிரி சொல்லிட்டேன்னா நான் கேட்டேன் உனக்கு விளங்குனுச்சா? அம்மா கீதா தடி எனக்கு விளங்கினதுதான் அவனுக்கும் விளங்கிருக்கு. சோ எனக்கு பயம், ஆனா நான் ரொம்ப பயப்படல. ஏன்னா பவி வந்து என்னோட பயப்படுவான். சோ நானும் பயப்படுறேன்னா அவன் இன்னும் பயப்படுவான். அதனால நான் வந்து கொஞ்சம் தைரியமா தான் இருக்கேன் ஓகேவா. பயம் ஆனா தைரியமா இருக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கிறேன் ஓகே, நடிச்சுக்கிறாள் ஓகேவா. சாமி கும்பிட்டுட்டு தின்னூர்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் படுத்துட்டேன். நான் தூங்கிட்டேன். ஏன்னா எனக்கு சரியான தூக்கம் ஓகே. நான் தூங்கிட்டேன், பவி தூங்கல, பயம் ஓகே. அவன் வந்து என்னை எழுப்பிக்கிட்டே இருக்கான், கீதாவா கீழே சாப்பிட போலாம், கீதாவா கீழே சாப்பிட போலாம். நான் இல்ல பவி ஆளை விட்டு உனக்கு வீடோட கீழே நீ சொந்தமா போ, நான் தூங்க போறேன். ஏன்னா எனக்கு சரியான தூக்கம். கீதாவா கீழே சாப்பிட போலாம், கீதாவா கீழே சாப்பிட போலாம், ஓய்யோ அப்படின்னு நான் கத்துறேன் அவன்கிட்ட. கத்தி வா விறுவிறுன்னு நீ இறங்குறோம் ஓகேவா, விறுவிறுன்னு சாப்பிடு, நம்ம விறுவிறுன்னு நான் போய் தூங்க போறேன் அப்படின்ற. கீழே இறங்கிட்டோம் ஓகே. லிப்ட் வரைக்கும் அவன் எதுவுமே பேசல, கீழே இறங்கிட்டோம். சாப்பாடு கடையில நடந்து போறப்ப இருங்க மைக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சாப்பாடு கடையில நடந்து போறப்ப என்ன திரும்ப நடந்துச்சு அப்படின்ற. ஓகே என்னமோ நடந்துருச்சு, என்ன திரும்ப நடந்திருக்கு. நான் தூங்கிட்டேன், எனக்கு எதுவுமே கேட்கல. அவனுக்கு வந்து அந்த பால்கனி கதவை திறக்கிற சத்தம் மாதிரி கேட்டிருக்கு, லைக் திறக்க ட்ரை பண்ற மாதிரி ஓகே. அதனால அவன் வந்து ரொம்ப பயந்துட்டான். சோ பயந்ததுனால தான் வா சாப்பிட போலாம். ஆனா ஏன்னா அவனால சொல்ல முடியல, சவுண்டு கேக்குது, அவனால சொல்ல முடியல, வா சாப்பிட போல எனக்கு பசிக்குது, சாப்பிட போல எனக்கு பசிக்குது அப்படியே சொல்லியிருக்கான். அப்ப எனக்கு வந்து பால்கனிக்கு அது பூட்டணுமா இல்லையா அந்த மாதிரி ஒரு யோசனை வருது. பரல கீழே சாப்பிடுவோம் 6 மணிக்கு விடிய காலைல சாப்பிட்டு வெயிட் பண்ணோம். எனக்கு சொல்றான் தூக்கம் வர, விடிய காலைல 6 மணிக்கு திரும்பி ஏறுறோம். நான் சொல்லிட்டேன் ரொம்ப பயந்தா அதுக்கு பிடிக்கும் ஓகே. இதை உண்மையான ஃபேக்ட். நீ பயந்தாலுமே அதை நீ காட்டக்கூடாது. நீ பயப்படுற மாதிரி நீ காட்டுறனா சத்தியமா உன் கண்ணு முன்னுக்கு வந்துடும். அது அந்த மாதிரி நான் நம்பினேன். சோ ரொம்ப பயப்படாத பரல 6 மணி. அவன் வந்து வேணாம் வேணாம் வேணான்றான். நான் வா 6 மணிக்கு மேல போவோம், 6 மணிலாம் எல்லாரும் எந்திரிச்சு வேலைக்கு கிளம்புவாங்க, ஏதோ இருக்காது வா. அந்த டைம் வந்து மஸ்ஜிட்ல இருந்து சாமி கும்பிடுற சவுண்ட்ல கேட்டுச்சுல, ஏன்னா சுபோவா அசன் சுபோவா எனக்கு தெரியல, லைக் சாமி கும்பிடுவாங்களா. சோ நான் மேலே ஏறிட்டேன், அவனை வந்துட்டாளா. சோ போய் தூங்கலான்னு நினைக்கும் போது பால்கனி கதவு பூட்டணுமா இல்லையா, போய் பாக்குறேன் பால்கனி கதவு திறந்திருக்கு. அதுதான் வந்து எனக்கு தெய்வமே செம்ம பயம், சரியான பயம். ஆனா நான் வெளியில காட்டிக்கல. சோ அதுதான் இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில ஏதாவது நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இதுதான் நடந்திருக்கு. இன்னொன்னு நான் சொல்லிக்கிறேன், நம்ம வந்து படத்தெல்லாம் பாக்குறோம்ல பேய் படம், சில இதெல்லாமே வந்து லாஜிக் இல்லாத மாதிரி இருக்கும். சில இதெல்லாம் வந்து மச்சான் இந்த நான் சொன்ன அழுவுற சவுண்டு அதெல்லாம் ரியலா படத்துல எப்படி நடக்குதோ, எப்படி கேக்குதோ, என்ன மாதிரி சவுண்ட் இருக்கோ அதே மாதிரிதான் நிஜம் வாழ்க்கையிலயும் நடக்குது. ஒரு படமும் நம்ம பார்க்கும் போது அது படமா பாக்குறோம், ஆனா நிஜம் வாழ்க்கையிலயும் அது அப்படிதான் இருக்கு, புரியுதா? சோ அவ்வளவுதான், கதை முடிஞ்சிடுச்சு என்னோட கதை. பாய், அடுத்த வீடியோல பார்ப்போம்.